உங்களுக்கு தெரியும் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிறைய பிரச்சனைகள். நிறைய பேர் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து ஒன்று கூடி அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து செய்திருந்தவங்க. சில பேரால் வந்து இனவாதம் தோன்ற மாதிரியும் தமிழர்கள் ஏரியாவில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது வந்து இனவாதத்தை தூண்டி விடுற மாதிரி வந்து தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசமாக இருந்தாலும் தொல்பொருள் திணைக்களத்தால் வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரியும் வந்து வணக்கம். தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உங்களுக்கு தெரியும் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிறைய பிரச்சனைகள். அதை தாண்டி வந்து இந்த மாதம் தொடங்குறதுக்கு முதலே நான் அதை சொல்லணும். ஸோ இந்த மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வந்து தமிழர்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லி இலங்கை தமிழர்களுக்கு, பெரும்பாலும் உலகில் வாழ்கிற எல்லா தமிழர்களையும் தாண்டி இலங்கை தமிழர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் அப்படி ஒரு முக்கியமான மாதத்தில் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் நிறைய சோசியல் மீடியா மூலம் வந்து பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்கள். ஸோ அது சம்மந்தமான முழு விளக்கம் நான் பார்த்தேன். வட மாநிலத்திலேயோ அதை தாண்டி வந்து கிழக்கு மாநிலத்தில் ரிங்கோன்ற இடத்துல எல்லாம் வந்து ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருந்தது. அதையும் தாண்டி வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், அரசுக்கு எதிராக வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வர நடத்தியிருந்தவங்க. ஸோ அது சம்மந்தமான முழு டீட்டெயில் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதலாவது பிரச்சனை சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இலங்கையில் போய்கொண்டிருக்கிற பிரச்சனை, அதாவது ஆரம்ப கட்டத்தில் இந்த போரெல்லாம் வந்து நடந்ததே உங்களுக்கு தெரியும். தமிழர்களுக்கான சரியான ஒரு தீர்வு, அதாவது என்ன சொல்கிறேன், இலங்கையை வந்து தமிழர்கள பூர்வீக மண், அதாவது குமரிக்கண்டம் அந்த வரலாறை வச்சு கொண்டு வந்து இது தமிழர்கள மண், அதாவது எங்களுக்கும் சம உரிமை வேணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பெரிய பிரச்சனையே நடந்து முடிஞ்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இப்போ நிறைய உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டு தான் இருந்தது. அதாவது என்ன சொல்கிறேன், சில பேரால் வந்து இனவாதம் தோன்ற மாதிரியும், சில பேரால் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரியும் தான் போய்கொண்டு இருந்தது. ஆனால் 2025 அந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும், அதுக்கு முதல்ல வந்து அந்த கோட்டாவும் பிரச்சனை எல்லாம் வந்து ஸோ அது சம்மந்தமாக அது பெரிய கதை, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து 2025ஆம் ஆண்டு ஒரு தேர்தலில் பெரிய மாற்றம் கொண்டு ஏற்பட்டது. அந்த மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கனகாலமாக வந்து ஒரு 2 பெரிய கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சியை புரிஞ்சு கொண்டு வந்திருந்த டைமில் யாருண்டே, அதாவது சொல்கிறேன், அந்த மக்கள்லேருந்து வந்த ஒருவர் சொல்லலாம், மக்கள் மூலம் இருந்து படித்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து ஆட்சியை கைப்பற்றினது. ஸோ மக்கள் எல்லாம் வந்து முடிவெடுத்து வந்து இவரை வந்து நாட்டில் ஜனாதிபதி ஆக்கலாம்னு சொல்லி அனுரகுமார திசாநாயகா வந்து நாட்டின் ஜனாதிபதி ஆக்கினது. அதுக்கப்புறமா வந்து ஸோ உண்மையாக வந்து நிறைய என்ன சொல்கிறேன், அந்த போதைப் பொருட்கள் பிரச்சனைகள், லஞ்சம் வாங்கின பிரச்சனைகள் சம்மந்தமாக வந்து நிறைய கைதிகள், நிறைய 2 கிலோ போதைப் பொருளோட கைப்பற்றுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த நியூஸ் வந்து போய்கொண்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சுண்டு நிறையவே ஸோ இந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறாங்க. நல்ல கட்டத்தை நோக்கி வந்து நாடு போய்கொண்டிருக்கிற மாதிரி வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஃபீல் ஆனது, அதான் உண்மை. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஸோ என்னதான் ஒரு புதால் வந்து ஆட்சி மாறி வரைக்கும் வந்து ஆரம்பத்தில் இருந்தவங்களோ இல்லை நாட்டில் சம்டைம் இதையும் எதிர்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்க மூலம் ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த ஒரு வருஷமாக வந்து தமிழ் மக்களுக்கும் சேர்த்து, அதாவது என்ன சொல்கிறேன், எல்லா நாட்டில் இருக்கிற தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையாக போய்கொண்டிருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. அப்படி தான் போய்கொண்டும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து
இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த வர்த்தக மானிய அறிவிப்புன்னு சொல்லி ஜனாதிபதி மூலம் வந்து அறிவிச்சிருந்தவங்க. அதை நீங்கள் பார்த்துப்பீங்க, ஜனாதிபதி தரப்பிலிருந்து அதை வெளியிட்டிருந்தவங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து நவம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி அரசுக்கு எதிராக கிட்டத்தட்ட 17 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நாமல் ராஜபக்சே, உங்களுக்கு தெரியும், பொதுஜன பெரமுன என்ற கட்சியில் இருக்கிற நாமல் ராஜபக்சேயால் வந்து அறிவிச்சிருந்தவங்க. அது மூலம் வந்து என்ன சொல்லியிருந்தவங்க சொல்லிச்சுன்னா, இந்த ஒரு வருஷமாக மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை வந்து காப்பாற்றலை இந்த அரசாங்கம், நாங்கள் அதுக்கு எதிராக வந்து போராட்டம் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. முக்கியமான ஒரு பிரச்சனை திருவோணமலை, அதாவது உங்களுக்கு தெரியும், முக்கியமாக வெள்ளக்காரர்களாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடமாக சொல்ல போகிறது வந்து திருவோணமலை. ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து ஒரு ஹாபர் இருக்கிறதாலையும் அதை தாண்டி வந்து கப்பல்களை வந்து அழகாக அங்கே நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய துறைமுகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். என்னதான் வந்து கொழும்புல அப்படி இப்படி இருந்தாலும் வந்து ரிங்கோ வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், கிழக்குலையும் வடக்குலையும் அதிகமாக வந்து தமிழ் மக்கள் வாழ்கிற ஒரு பிரதேசம் என்ற மாதிரி உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வந்து. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஏரியாவில் ஆரம்பத்தில் அது சொல்லப்போனால் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கிற அந்த பகுதிகளில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட், அதை தாண்டி வந்து நிறைய கடைகள் எல்லாம் வந்து இருந்தது. அதை வந்து அரசால் வந்து என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல இது வந்து இருக்கக்கூடாது, இது வந்து இருக்கிற சரியில்லைன்னு சொல்லி அதை அகற்ற சொன்னவங்க. அதை அகற்றுனதுக்கு அப்புறமா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்த ஒரு இடத்துல வந்து ஒரு புத்தர் சிலையை கொண்டு வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் தெரியல, நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்காக வந்து அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகளால் சேர்ந்து செய்யப்பட்ட சரியன்னு சொல்லி. ஆனால் எதிர்கட்சியால் தெரிவிக்கிறாங்க இது நாங்கள் செய்யலை, இது அதுவாக நடந்த ஒரு என்ன சொல்ல விதி என்ற மாதிரி வந்து சொல்லலாம் வந்து. ஸோ அதுவாக நடந்ததுன்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சுன்னு இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு அந்த காலத்துக்கு ஒட்டி இந்த பிரச்சனை வந்தால் வந்து இந்த விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் தெரியலை. ஸோ அந்த இடத்துல, அதாவது இந்த பழைய ரெஸ்டாரண்ட் வந்து இருந்த இடத்துல வந்து இதுக்கு முதல்ல வந்து பௌத்த மதம் சம்மந்தப்பட்டு அந்த இடங்களில் முதல்ல வந்து அந்த என்ன சொல்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் வந்து அடையாளம் காணப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. அதை தாண்டி வந்து அந்த சமய பாடங்களை கற்பிக்கிற மாதிரி, அதாவது பௌத்த சமயம் சார்ந்த பாடங்களை கற்பிக்கிற மாதிரி அந்த இடம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அது ரெஸ்டாரண்ட்டாக மாற்றப்பட்டது. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் போனதுக்கப்புறமா வந்து நாங்கள் அதே இடத்துல பௌத்த விகாரை வந்து வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பௌத்த பிக்குகளால் வந்து அந்த இடத்துல அந்த புத்தர் சிலை வந்து வச்சவங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக போகணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து அந்த அரசாங்கத்தால் சொல்லியிருந்தவங்க அந்த இடத்துல இருந்து அந்த பௌத்த சிலை அகற்றப்படணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா நிறைய சண்டைகள் எல்லாம் வந்து பிரச்சனை எல்லாம் வந்து திரும்ப அதே இடத்துல போலீஸால் வந்து தூக்கிட்டு போனவங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறமா வந்து திரும்ப அதே இடத்துல வந்து அந்த புத்தர் சிலையை வந்து வச்சுட்டாங்க. அப்போ உண்மையிலே தமிழ் மக்கள் மூலம் என்ன சொல்கிறோம், உண்மையாக வந்து இந்த அரசாங்கம் ரெண்டு பக்கமும் சார்ந்ததா, ரெண்டு பக்கம் தாண்டி வந்து மூணு பக்கம் எல்லா பக்கமும் வந்து எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுத்து இருக்கிற மாதிரி வந்து போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த டைமில் வந்து இந்த புத்தர் சிலை பிரச்சனை வந்து வந்தது. அப்போ தமிழர்கள ஏரியாவில் எப்படி இந்த சிலை வரலாம்னு சொல்லி தமிழர்கள் மூலம் சண்டை ஒழிச்சு, உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இதை சொல்ல தேவையில்லை, தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசமாக இருந்தாலும் அந்த இடங்களில் அந்த அரச மரம் இருந்தால் அதுக்கு கீழே கொண்டு புத்தர் சிலையை வச்சுட்டு இதில் வந்து எங்களோட மதம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அதில் புத்த விகாரையை கட்டுறதும், அதை தாண்டி வந்து நிறைய தமிழர்கள் ஏரியாவில் வந்து இந்த இடத்துல வந்து நேரத்தோட வந்து பௌத்த மதம் சார்ந்ததாக வந்து நிறைய தொல்பொருள் இது வந்து கிடைச்சிருக்கு, இந்த இதில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னு சொல்லி அதை ஒரு என்ன சொல்கிற தொல்பொருள் திணைக்களத்தால் வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரியும் வந்து. ஸோ தமிழர்கள் ஏரியாவில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தது வந்து இப்படி பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறதுக்கு எதிராக நிறைய ஆர்ப்பாட்டங்கள் தமிழ் கட்சிகளாலேயும் தமிழ் மக்களாலேயும் வந்து நடத்தப்பட்டது. என்ன சொல்லி சொன்னால் இது என்ன சொல்கிறேன், நாட்டுக்கு வந்து எல்லாமே சம உரிமை, இந்த போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாட்டில் சம உரிமைன்னு சொல்லிட்டு வந்து தமிழர்களோட ஏரியாவை மெல்ல மெல்ல கைப்பற்றுற மாதிரி போய்கொண்டிருக்கு என்ற மாதிரி வந்து. ஸோ உண்மையால் வந்து எல்லாராலையும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் இப்போ பாக்கிகள் வந்து அப்படித்தான் போய்கொண்டு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த புத்தர் சிலை பிரச்சனை வந்து அந்த இடத்துல ஆரம்பத்தில் இருக்குல்ல. ஆனால் உங்களுக்கு தெரியும், ரிங்கோவில் வந்து இந்து முஸ்லீம் பௌத்தம் எல்லாமே வந்து வாழ்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மட்டும் போய் அதை நேரத்தோட அதில் ரெஸ்டாரண்ட் இருந்த அகற்ற சொன்னதுக்கப்புறமா வந்து அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் அதே இடத்துல கொண்டு புத்தர் சிலையை வச்சு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அரசாங்கத்துக்கு எதிராக என்ன சொல்கிறேன், அந்த புத்தர் சிலையை தூக்குனதுக்கு அப்புறமா வந்து
அரசாங்கம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, இது வந்து இனவாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி இனவாதத்தை தூண்டி விடுற மாதிரி வந்து இந்த இந்த பிரச்சனை, அதாவது இந்த புத்தர் சிலை பிரச்சனை வந்து போய் கொண்டு இருந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொன்னவங்க. ஸோ இது சம்மந்தமான வீடியோ நான் அதை ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்க. ஸோ இதை பார்த்துருப்பீங்க. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமா வந்து நேற்றைய தினம், அதாவது நேற்று 21ஆம் தேதி வந்து எங்கட ஏரியாவில் இருக்கிற, அதாவது வெள்ளாவளி பிரதேசமாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து தாந்தாமலை பிரதேசமாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்கிற ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து தொல்பொருள் திணைக்களத்தால் வந்து அதில் வந்து போட்டை மாட்டிக்கிட்டாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த பௌத்த மதம் சம்மந்தமான இது இருக்குது, நாங்கள் அதை ஆய்வு செய்ய போகிறோம்ன்ற மாதிரி வந்து அவங்க அதை அந்த தொல்பொருள் திணைக்களத்தால் அந்த போட்டு நாட்டினாலே அது அப்படியே கைமாறி போன மாதிரி தான். ஸோ அப்படியே போயிடும் வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த இடங்களில் வந்து விகாரைகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும், எனக்கு தெரியலை. ஆனால் உண்மையிலே ஏன் என்று தெரியல. இந்த உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இந்த பிற யுத்தங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து உண்மையிலே நாடு ஒரு சுமூத்தான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிற மாதிரி இருந்தது. எல்லா மக்களுக்கும் சரியான ஒரு சமத்துவமான ஒரு உரிமை கிடைச்சா இந்த பிரச்சனை எல்லாம் வராது. ஆனால் தமிழர்கள் வாழ்கிற பிரதேசங்களில் கொண்டு இந்த புத்தர் சிலையை கொண்டு வச்சுட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலை. உங்களுக்கு தெரியும், புத்தரே சண்டையெல்லாம் பண்ணாண்டு ஒரு இருக்கிற ஒரு ஆள் தான் உண்மையிலே வந்து. ஆனால் அவரை வச்சு கொண்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூண்டி விடுறது வந்து ஸோ எந்த அளவுக்கு வரி கொண்டு போய்கொண்டிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. அது வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மாதம், மாவீரர்களுக்கான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம்ன்றது உங்களுக்கு தெரியும். கார்த்திகை 27 வந்து தமிழர்களாலையும் வந்து இறந்து போன மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற முகமாக வந்து மாவீரர் துயிலும் இல்லங்களில் வந்து அந்த விளக்கெல்லாம் அமைத்தி வந்து செய்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்களும் ஒவ்வொரு வருஷம் வந்து அதில் கலந்து கொள்கிறோம் நாங்கள். ஸோ அப்படியான இந்த ஒரு மாதத்தில் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வாரதுன்றது வந்து என்னதுன்னு சொல்லி தெரியலை. ஆனால் இவ்வளோ காலம் நடக்காமல் இருந்தது. இப்போ திடீர்னு இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டு இருந்தது. முதல் ஆட்சியில் இருக்கைக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, போன வருஷம் 2020 இருக்கட்டும், 2015 இருக்கட்டும், அந்த கட்சிகள் ஆட்சியில் வந்த கட்சிகள் வந்து ஸோ இந்த இனவாத பிரச்சனை சம்மந்தமாக வந்து எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு செலுத்தினாங்கன்னு சொல்லி தெரியலை. அப்பயும் வந்து இந்த தமிழர்களுக்கான பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ சரியாக போய்கொண்டிருக்கிற டைமில் வந்து திரும்ப இப்படியான ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு திரும்பியும் வந்து இந்த சண்டைகளை ஏற்படுத்தி விடுற மாதிரி தான் உண்மையிலே நாடு போய்கொண்டிருக்கிற மாதிரி வந்து ஸோ என்ன சொல்கிறேன், திரும்பியும் பயமாக இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து திரும்பியும் எத்தனை இழப்புகளை இப்படி போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான பிரச்சனைகள் இனி வேண்டாம். ஸோ நீங்களே புரிஞ்சு கொண்டு வந்து நீங்களே சரியாக எடுத்துக்கொண்டு போகணுன்றது தான் எந்த ஒரு நோக்கமாக நான் பார்த்துக்கொள்வது வந்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் அதை அட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. எங்களை ஊருக்கு பக்கத்தில் இருக்கவங்க தெரியும், தாந்தாமலை முருகன் ஆலயம்னு சொல்லி. ஸோ அங்கே எல்லாம் வந்து அந்த போட் கொண்டு வச்சுருந்தவங்க அதை நான் நேற்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இப்போ அதாவது தெரியலை, இந்த மாதம் தான் இந்த தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டு இருந்தது. இதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும், இந்த வடுக்குநரி மலையிலையும் வந்து ஸோ இதே பிரச்சனை தான் போனது. ஆனால் இப்போ வந்து அந்த பிரச்சனை சுமூகமாக போய்கொண்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த ரிங்கோவிலையும் அதை தாண்டி வந்து இந்த பெட்டிகளோவில் தாந்தாமலை தாண்டி வந்து வெள்ளாவளி பிரதேசங்களையும் வந்து இப்படியான இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சொன்ன மாதிரி வந்து நேற்றைய தினம், அதாவது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்திருந்தது. கொழும்பில் இருக்கிற நுகைகொடன்ற இடத்துல ஆனந்த சமரகோன் திறந்த வழி மைதானத்தில் வந்து அந்த போராட்டம் வந்து நடந்திருந்தது. நீங்கள் அந்த பார்த்தீங்களோ தெரியல. ஸோ அது சம்மந்தமான வீடியோ கிளிப் நான் அப்படியே தொடர்ச்சியாக ஆட் பண்ணுவேன், நீங்கள் அதை பாருங்க. என்ன சொல்லியிருந்தவங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது 17 எதிர்கட்சிகள் சேர்ந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருந்தவங்க. அவங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு வருஷமாக அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிற விஷயங்களை ஒன்றுமே வந்து நடக்குது இல்லை, அதை வந்து சரியாக செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக நான் இலங்கை பிரஜையாக இருந்து கொண்டு, அதாவது நானும் இப்போ இலங்கையிலான் இருக்கிறேன். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் வந்து
ஏன் இந்த போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இது என் தனிப்பட்ட கருத்து வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சரியாகத்தான் போய் கொண்டு இருந்தது நாடு வந்து சரியாக உண்மை இந்த லஞ்ச ஒழிப்பாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து இந்த போதைப் பொருட்கள் அதிகளவான அதாவது நீங்கள் போன ஆட்சியிலிருந்து அந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் எந்த அளவுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல. இந்த போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து கைப்பற்றுற மாதிரி வந்து நான் அதை பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நிறைய செய்திகள் இப்போ வரைக்கும் வந்து இன்றைக்கி நியூஸை போய் பார்த்தாலும் வந்து இன்றைக்கும் ஒரு இடத்துல கைப்பற்றினது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து நிறைய அந்த பாதாள குழு ஸோ அவங்களெல்லாம் வந்து பிடிச்சிருந்தவங்க அவங்க இப்போயும் வந்து சிறையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் வந்து உண்மையிலே இந்த அரசாங்கத்து மூலம் வந்து பிடிச்சி உண்மையாக எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு நல்லா தான் போய்கொண்டு இருந்தது. இந்த நாடு நல்லா தான் போய்கொண்டு இருக்குது. ஆனால் ஒரு வருஷமாக மக்களுக்கு சொன்னதை வந்து நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரியும் இந்த போதைப் பொருள் இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பாக தான் நாங்கள் போராட்டம் செய்கிறோன்ற மாதிரி வந்து அவங்களோட தரப்பால் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 17 எதிர்கட்சிகள் சேர்ந்து வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நேற்று நடத்தியிருந்தவங்க. அதுவும் வந்து உண்மையிலே வந்து சொல்கிறேன் என்ன அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு முந்தி வந்து சில பேரால் அந்த அரசாங்கத்தை நேசிக்கக்கூடிய சில பேரால் வந்து அந்த நுகை கொடைக்கு போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கம்பங்கள் அந்த லைட் கம்பங்களில் வந்து அந்த புல்லு இதெல்லாம் வந்து கட்டியிருந்தவங்க என்னதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறவங்க வந்து அவங்களோட கண்ணோட்டத்தில் வந்து எருமை மாடுகள் இல்லாட்டி பசு மாடுகள்னு சொல்லி கொண்டு வந்து அவங்க வாரவங்களும் அந்த புல்லை சாப்பிடட்டுமன்ற மாதிரி வந்து அதை வந்து கட்டி வச்சுருந்தவங்க வந்து அதுக்கும் வந்து நிறைய பேர் போட்டிருந்தவங்க இதை வந்து நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி வந்து செய்கிறீங்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து அரசாங்கத்தை கீழ்த்தரமாக வந்து கதைச்சிருந்தவங்க. அது யார் செஞ்சேன்னு சொல்லி யாருக்குமே வந்து தெரியாது. அதுக்கப்புறமா வந்து நேற்று நிறைய பேர் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து ஒன்று கூடி அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து செய்திருந்தவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தரப்புலேருந்து நான் கேட்க போகிற அதாவது வந்தவங்க யார் யார் போனாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ உண்மையிலே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாட்டில் இப்போ என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும் ஆரம்ப இடத்துல கோட்டாவும் அந்த டைம்லலாம் வந்து அந்த பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து நிறைய பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எதிர்கொண்டவங்க. அதை வச்சு தான் நிறைய எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அந்த போராட்டம் நடத்தி அதுக்கப்புறமா வந்து சில தீர்வுகள் வந்து கிடைச்சது. உங்களுக்கு தெரியும் வரலாற்றிலே நடக்காத மாதிரி வந்து ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே பூந்து மக்கள் ஜனாதிபதியை விரட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அரசாங்கத்து மூலம் ஒரு முடிவெடுத்து வேறொரு ஜனாதிபதி அதாவது தெரியும் ரணில் அவர்களை வந்து ஜனாதிபதியாக மாற்றினது வந்து வரலாற்றில் இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் வந்து நடந்திருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு எளிய மக்கள்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து ஜனாதிபதி ஆகின எப்படி இருக்கும் நீங்கள் கண்ணோட்டமாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து 2025ஆம் ஆண்டு வந்து தேர்தலில் வந்து நடந்தது. அதுக்கப்புறமா வந்து அநேகமான மக்களால் வந்து அனுரகுமார திசாநாயகா இப்போ தற்போதைய நாட்டு ஜனாதிபதி வந்து உண்மையிலே மக்களால் நேசிக்கப்பட்டு ஒரு நல்ல படியாக வந்து போய்கொண்டு இருந்தது. அவரும் இந்த வர்த்தமான அறிவிப்பில் கூட சொல்லியிருந்தவர் வந்து 2028 வந்து கிட்டத்தட்ட 70% அந்த கடனை வந்து நாங்கள் இல்லாமல் செஞ்சிடுவோம். நாட்டில் இருந்த கடனை வந்து இல்லாமல் செஞ்சிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த முழுமையாக இந்த நாட்டு கடனை ஒழிக்க போகிறது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து நிறைய புது திட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அறிமுகப்படுத்தியிருந்தவங்க. ஸோ ஆனால் உண்மையாக வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு நல்லா தான் போய்கொண்டு இருந்தது, நல்லா தான் போய்கொண்டு இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அரசாங்கத்தை கவிழ்க்கிற விதமாகவோ இல்லை தெரியும் உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு கட்சிக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து செஞ்சுருந்தவங்க. ஆனால் எக்கச்சக்கமான பேர் வந்து அந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கும் வந்திருந்தவங்க. ஸோ அது சம்மந்தமான நான் ஃபோட்டோ வீடியோலாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க இந்த போராட்டத்துக்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனையில் இருக்குது போல் எனக்கு தெரியலை வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சுட்டு சரியாக தான் போய்கொண்டிருக்கு. ஆனால் நான் முக்கியமாக சொல்லிக்கொள்ள போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் ஒரு பெரிய போராட்டமே நடத்தினது வந்து எங்களுக்கு சரியான உரிமை கிடைக்கணும்ன்றதுக்காகவும் வந்து அது சம்மந்தமான கதைக்கியலாது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த டைம்லேயும் வந்து தமிழர்கள் அடக்கப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளே போய்கொண்டிருந்ததால் தான் வந்து அந்த போராட்டம் பெருசாக வடித்தது. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ வந்து ஸோ இதே அதாவது என்ன சொல்கிறேன் நல்லா போய்கொண்டிருந்த ஒரு அரசாங்கத்தை இந்த இனவாத பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து
அரசாங்கத்தை கவிழ்க்கலாம்ன்ற மாதிரி வந்து ஒரு சில பேர் செய்கிறன்ற மாதிரி வந்து நியூஸ்கள் வெளியில் வருது. ஸோ இதை உண்மையிலே அடிப்படையாக கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ரிங்கோவில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ இந்த பெரிகளோவில் தாந்தாமலையோ இல்லை இந்த வெள்ளாவளி பிரதேசங்களில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்கல வந்து உண்மையிலே ஓகே இப்படி தான் போகுது போல் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதை பார்க்கலாம் வந்து உண்மையிலே வந்து எனக்கே என்ன நடக்க போகுது இதுக்கப்புறமா நாட்டில் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ஆனால் உண்மையாக தெரியும் வந்து இந்த அரசாங்கம் நல்லா போய்கொண்டு இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா போய்கொண்டிருக்கு. அது மூலம் வந்து கண்டிப்பாக இப்படியான பிரச்சனைகள் வர விடாமல் சமனாக வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா 3 மதம் மக்களுக்கும் வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் இருந்ததை விட எல்லாம் இந்த அரசாங்கம் வந்து இனவாதம் அற்ற அரசாங்கம் என்று சொல்லி அதுக்கப்புறமா வந்து இந்த பிரச்சனையில கொண்டு வந்து நிறைய என்ன சொல்கிறேன் இந்த புத்தர் சிலை இன்னும் அந்த இடத்துல இருந்து அகற்றப்படலை, அதே இடத்துல இருக்குது. அது வந்து அரசாங்கம் அனுமதி கொடுத்து வச்சுன்னு சொல்லி இப்போ தமிழ் கட்சிகளால் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் வந்து உண்மையாக வந்து ஒரு பெரிய அளவான மக்கள், அதாவது நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து போராட்டம் செஞ்சு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தவங்க. அந்த இடங்கள்ல நிறைய அந்த ஸ்பீக்கர் எல்லாம் வந்து கட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம்னு சொல்லி அந்த ஸ்பீக்கர்லாம் வந்து கட்டினவங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அரசாங்கத்தால் ஒரு செய்தி வெளியிட்டவங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற அந்த நுகைக்கொடையில் இருக்கிற அந்த இடத்துல வந்து அது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏஎல் மாணவர்களுக்கான இறுதிக்கட்ட பரீட்சை வந்து போய்கொண்டிருக்கு இலங்கையில் எல்லா இடங்களையும் வந்து. அப்போ அந்த இடங்களையும் வந்து நிறைய சென்டர், அதாவது 3 ஸ்கூலில் வந்து ஏஎல் மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு வந்து இந்த தொந்தரவு செய்யாமல் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தால் வந்து அறிவித்து போலீஸ் அவங்களால வந்து அந்த ஸ்பீக்கர்லாம் வந்து கலட்டினவங்க. ஆனால் உண்மையிலே வந்து எவ்வளோ ஒரு நாட்டு நல்லா போய்கொண்டிருந்த நாடை வந்து எனக்கு தெரியலை, சீர்கெடுத்துற மாதிரி தான் இருந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். இவ்வளோ மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது அவங்களோட பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்லை அந்த கட்சி சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 17 கட்சிகள் சேர்ந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து செஞ்சிருந்தவங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க, வெளிநாட்டில் இருந்து கூட இந்த நியூஸ்களெல்லாம் பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே வந்து இந்த கவர்மெண்ட் நல்லா போய் கொண்டிருக்கா, இல்லை உண்மையிலே வந்து இதுவும் இனவாத பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கா, இல்லை வேறு தமிழர்களுக்கு எதிராக வந்து இருக்கான்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இப்படியான பிரச்சனைகள் தான் இலங்கையில் போய்கொண்டிருக்கு உண்மையிலே வந்து. ஆனால் நாடு எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி உண்மையிலே வந்து தெரியலை. ஸோ இந்த நியூஸ் சம்மந்தமாக வந்து நான் நேற்றே அப்டேட் பண்ணணும்னு சொல்லி நேற்று வந்து நேற்று டைம்லாம் போயிட்டு அதான் இன்றைக்கு வந்து இந்த நியூஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நாங்கள் அறியத்தரோம். இப்படியே பிரச்சனைகள் இலங்கையில் வந்து போய்கொண்டிருக்கு. நேற்று வந்து ஆர்ப்பாட்டம் பெருசளவாக முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் அதை அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆர்ஜி தமிழா சேனல்ன்றது வந்து ஒரு ஹெல்ப்பிங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் எங்களை லைஃப் ஸ்டைல் மூலம் போய்கொண்டது நாங்கள். ஆனால் இருந்தாலும் நம்மளை நேசித்து பார்க்குறவங்களுக்கு வந்து இப்படியான நியூஸ்கள் எங்கள் மூலம் தெரியப்படுத்தணும். என்ன சொல்லி சொன்னால் அவங்க சொல்கிறவங்க தமிழ் நாங்கள் உங்களோட வீடியோ மட்டும் தான் பார்க்குறோம், நாங்கள் எடுத்து நீங்கள் அந்த நியூஸ்களையோ இல்லை இந்த இதுகளை எங்களுக்கு சொல்லைகளை வந்து எங்களுக்கு அது அறியக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லுவாங்க. வந்து அதுலேருந்து தான் முக்கியமான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து நான் சொல்கிறேன் வந்து நானோ இல்லை பிறலானோ வந்து அதை நாங்கள் வந்து வெளியில் சொல்லுவோம். ஸோ இதுதான் இப்போ நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. இது சம்மந்தமான மற்ற கிளிப்புகள் இருந்தால் நான் அப்படியே தொடர்ச்சி ஆட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்து கொண்டு நன்றி. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.